தமிழர் பண்பாட்டில் இன்னமும் வீரத்துடனும் தீரத்துடனும் நீர்த்து போகாமல் இருக்கும் ஜல்லிக்கட்டு விளையாட்டில் வீரம் ஆண்மைக்குத்தான் முதலிடமே தவிர குலத்திற்கோ ஜாதி மதத்திற்கோ படிப்பிற்கோ அந்தஸ்திற்கோ எந்த முக்கியத்துவமும் கிடையாது. ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ளும் மாடுகளை முன்கூட்டியே மிகவும் சிறப்பாக தயார் செய்வார்கள். மாடுகளின் கொம்புகள் கூராகவே இருந்தாலும் இன்னும் அழகாக சீவி எண்ணெய் தடவி அதன் மேல் வர்ணம் தீட்டுவார்கள். கூரான கொம்புகளில் தங்கம், வெள்ளி, இரும்பு, பித்தளை, செம்பு, வெண்கலம் என்று அவரவர் விருப்பப்படி கொப்பிகளும் பொருத்துவர். மாடுகளுக்கு சந்தனம் பூசி மறிக்குழுந்து அல்லது வேறு வாசனை மலர் மாலை அணிவித்து அதன் கொம்பில் சிறு துண்டு ஒன்றை கட்டி வைப்பார்கள். அதன் கழுத்தை சிவப்பு வண்ண பட்டு துணி அலங்கரிக்கும். அந்த பட்டு துணியில் பணம் அல்லது விலையுயர்ந்த பொருள் வைக்கப்பட்டிருக்கும். மாலை கழுத்துடனும் பளபளக்கும் கொம்புகளுடனும் காளைகள் ஜல்லிக்கட்டு களத்திற்குள் வாடி வாசல் என்றழைக்கப்படும் நுழைவு வாயில் வழியாக மைதானத்திற்குள் வரும்.